என்னை சுற்றி இருக்கிற தடைகளே எனக்கு அடையா. அதுதான் எனக்கு சூப்பர் நேச்சுரல் என்ட்ரன்ஸாக இருக்க போகுது. இஸ்ரவேலின் மத்தியில உலாவுகிற தேவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. தாவீது ஒரு சர்ச்சை கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும் பொழுது நாத்தான் மூலியமா ஆண்டவர் தாவீதுகிட்ட பேசுறார். நான் என்னைக்காவது ஒரு நாள் எவ்வளவோ பேரை ஏற்படுத்தியிருக்கிறேன், எவ்வளவோ தீர்க்கதரிசிகளை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், 20 லட்சம் ஜனத்தை விடுதலை ஆக்கியிருக்கிறேன், 12 கோத்திரம் யாக்கோபு மூலியமாய் 12 கோத்திரங்களை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். யாராவது ஒரு கோத்திரத்தை கூப்பிட்டு, இந்த பாப்பா எனக்கு ஒரு கோயிலை கட்டு, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு, நான் அதுக்குள்ளவே இருக்க போகிறேன் அப்படின்னு யார்ட்டையாவது நான் சொல்லியிருக்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என் ஜனங்களுக்குள்ள நான் உலாவிக்கிட்டே இருக்கணும், என் ஜனங்களுக்குள்ள நான் நடமாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த அளவுக்கு இந்த ஜனம் அவருக்கு என்ன செஞ்சது? இந்த ஜனம் அப்படி என்ன பெருசாக செஞ்சுட்டு அவருக்கு சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, சொல்ல போனால் அகெயின்ஸ்டாக பண்ணுது. அவர் ஏற்படுத்தின ஜனங்களுக்கு, அவர் ஏற்படுத்தின தலைவர்களை மதிக்கிறது இல்லை, சொன்ன பேச்சா கேட்கறதே இல்லை. வானத்திலிருந்து மண்ணா விழுது, போய் எடுக்காதங்காரு, அப்போ போய் எடுக்கிறான், போய் எடுங்கிறாரு, அப்போ போய் எடுக்க மாட்டேங்கிறான். சரி தலைவனாவது கரெக்டாக இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா அவர் பேசுங்காரு, அடிக்கான். இப்படி வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. நியாயப்பிரமாணங்கள்லாம் ஆண்டவர் எழுதி கொடுக்குறாரு பாருங்க. ஆக்சுவலி அதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தா இதெல்லாம் சொல்லணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் என்னன்னா இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய தப்புகளை பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு கழிவை சாப்பிடாத அப்படிங்கிறாரு, மனித கழிவுகளை சாப்பிடாத அப்படின்னு ஒரு பிரமாணத்தில் ஒரு பிரமாணமாக ஒரு கட்டளையாக எழுதி கொடுக்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க பாருங்க. குதிரையோட கல்யாணம் முடிச்சுக்கிடாத, குதிரையோட புணர்ச்சி வச்சுக்கிடாத அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு அவங்க மோசமான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருக்குறாங்க பாருங்க. நம்மளுக்கு இன்னைக்கு பிரமாணத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம ஒரு கட்டளையாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை, அந்த மாதிரியான ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்குறாங்க. வாழ்ந்தது மட்டும் இல்லை, இப்போ இவர் சொல்கிறாரு எனக்கு இவனோ கூட இருக்கிறதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறார். ஏமே நான் சொல்கிறேங்க, இந்த அற்புதமான வேலையில் குற்ற உணர்ச்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர் உங்கள் கூட இருக்கிறது தான் அவர் விரும்புகிறார். ஏமே நீங்கள் எப்படி இருந்தாலும் சொல்லுங்க, நான் எப்படி இருந்தாலும் ஏன் கூடவே இருக்கதான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கு ஈடாய் நான் எண்ணத்தை செலுத்துவேன், இவ்வளோ பெரிய மேன்மைக்கு ஈடாய் நான் எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பேன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை உயர்த்துவேன்னு சொல்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் செலுத்த முடியும், அது துதி. நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிறது தான் துதி. நீங்கள் தான் எனக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு சொல்கிறது தான் துதி பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம், அவரை நம்ம உயர்த்த போகிறோம். அவர் இன்றைக்கும் மாறாதவர் என்று நம்ம சொல்ல போகிறோம். ஏமே சொல்லுங்க, அவர் என்றைக்குமே மாற மாட்டார். ஜனம் இப்படி ஆயிட்ட அப்படிங்கிறதுனால இவர் தன்னுடைய கேரக்டரை ஒருபோதும் மாற்றவே இல்லை பாருங்க. ஜனம் இப்படி ஆயிட்ட அப்படிங்கிறதுனால இவர் தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றலை. நான் நல்லவனுக்கு நல்லவன், நான் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் மழையை வர்ஷிக்க செய்து அவர் நல்லவர் அப்படிங்கிறத எப்பவுமே காட்டிக்கிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் மழையை வர்ஷிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவருடைய குணம் ஒருபோதும் மாறுவதே இல்லை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். அவர் தயவு பெருத்தவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காட்டுகிற தேவன். இதுதான் அவருடைய குணாதிசயமா இருக்குது. மனுஷன் மாறுகிறான், மனுஷன் பேச்சில் உண்மை இல்லைங்கிறதுனால அவர் தன்னுடைய உண்மை தன்மையை விட்டு மாறுறதே இல்லை பாருங்க. நீ பொய் சொன்ன அதனால நானும் பொய் சொல்ல போறேன் அப்படின்னு வர்றதில்லை. சிலருக்கெல்லாம் இம்மெச்சூரிட்டி ஆன்சரா வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படின்னா தான் ஏன் வழி என்னங்கிறது உனக்கு தெரியும்டா அப்படிம்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள எல்லாருமே கடந்து போயிருப்போம். உனக்கு மட்டும் வலிக்கா, உனக்கு மட்டும் ரத்தம், எனக்கு வளர்த்த தக்காளி சட்னியா அப்படின்னு எந்த இம்மெச்சூரிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ணமோ அதே இம்மெச்சூரிட்டிக்கு நமக்கு ஆன்சரா கொடுப்பாங்க பாருங்க.
ஆனால் இவர் அப்படி இல்லை பாருங்க. நம்ம எவ்வளவு இம்மெச்சூர்டாக இருந்தாலும் அவர் மெச்சூரிட்டியாகவே தான் இருக்கிறார். நம்ம எவ்வளவு பொய்யராக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். எல்லாம் சொல்லுங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். என் நடவடிக்கைகள் அவரை மாற்றுவதில்லை. என்னுடைய நடவடிக்கைகள் அவரை மாற்றுவதில்லை. நான் ஒருத்தன் என் நடக்கையினால அவரை டென்ஷன் பண்ண முடியும்னா அவர் எவ்வளவு வீக்கான ஒருத்தராக இருப்பார். அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? என் நடக்கை ஒருத்தரை இம்பாக்ட் பண்ணி அவரை வீக்கர் ஆக்குது, அவரை பலவீனர் ஆக்குது, அவரை டென்ஷன் ஆக்குது அப்படின்னு சொன்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஆமென். நான் என்னுடைய நடக்கைகள் ஒருபோதும் அவரை மாற்றுவதில்லை. அவர் ஆதி முதலாய் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை எப்பொழுது தெரிந்து கொண்டாரோ, என்னை எப்பொழுது அவருடைய சிந்தையில் வைத்தாரோ, அப்பொழுதே என் பேரில் சில நல்லவைகளை அவர் பேசிவிட்டார். பேசினது தான், ஒரு நாளும் அது மாறாது. அந்த பேசின வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அவர் பேசின நல்ல வார்த்தை, அது என்ன மாற்றுமே தவிர அவரை ஒருபோதும் அது மாற்றாது. ஆமென். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கவனமாக இந்த நாளில் நீங்கள் கேட்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ப்ரொஃபட்டிக்காக இருக்க போது, ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கான தீர்க்க தரிசனமாக இருக்க போது. ஆல்ரெடி கேள்விப்பட்ட கதைகளாக தான் இருக்கும். ஆல்ரெடி கேள்விப்பட்ட கதைகள். ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தைகள் நம்முடைய கரத்தில் மாம்சமாகி நம்ம பெற்று அனுபவிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். ஆர் யூ ரெடி? உங்களுடைய இருதயம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்றை ஆராதித்து கொண்டே தான் இருக்குது. ஏதோ ஒன்றை ஆராதித்து கொண்டே இருக்குது. எதை அதிகமாக உயர்த்தி பிடிக்கிறோமோ அதை நம்ம ஆராதிக்கிறோம் என்று அர்த்தம். தேவைகளை உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த தேவைகளை ஆராதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கடன் இருக்கு, வியாதி இருக்குன்னு அதையே தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்போ இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பாருங்க, அப்படியே கை மாறும் சில காரியங்கள். எதை நீங்க தூக்கி பிடிச்சிருக்கீங்களோ அதை கீழே விட்டுட்டு இன்றைக்கு இயேசுவை தூக்கி பிடிக்க போறீங்க. ஆமென். உங்க பிரச்சனைகளை தூக்கி பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே அது தாழ கீழே விழ போகுது. நான் மெசேஜுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏதாவது நமக்குன்னு பர்டிகுலராக ஒரு வார்த்தை வரும்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே உங்களுக்கான வார்த்தையாக இருக்குது. ஆமென். எதை நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது இன்றைக்கு உங்கள் கை நழுவி கீழே போக போகுது. இன்றைக்கு தூக்கி பிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அன்பு நேசர் மட்டுமே. அவரை மட்டும் தூக்கி பிடிச்சா இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு கட்டாயி தூர போ. ஹல்லேலூயா. 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 நிராசைகள் எல்லாம் கட்டாயி தூர போகும். இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடக்கவே மாட்டேங்கன்னு ஒன்று உயர்த்தி பிடிச்சிருக்கீங்க பாருங்க, இன்றைக்கு அது தன்னால நிறைவேறி முடியும். ஹல்லேலூயா. உயர்த்த வேண்டியதை உயர்த்தினா தாழ்த்தப்பட வேண்டியதை தன்னால தாழ்த்தப்பட்டு போகும். சின்ன பிள்ளைகிட்ட கத்தியை வச்சு விளாண்டுட்டு இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு பிடிச்ச ஒரு பொம்மையை கொடுத்துட்டு கத்தியை திரும்ப வாங்குறோம் பாருங்க. அதுக்கு பிடிச்ச ஒரு பொம்மையை கொடுத்துட்டு கத்தியை திரும்ப வாங்குறோம் பாருங்களேன். ஹல்லேலூயா. 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 அந்த மாதிரி தான் உயர்த்த வேண்டியதை உயர்த்தினா தாழ்த்தப்பட்டு போக வேண்டியதெல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும். இந்த அற்புதமான வேளையில நான் சொல்றேன், உங்க கடன் தாழ்த்தப்பட்டு போகும், உங்களுடைய குடும்ப பிரச்சனை தாழ்த்தப்பட்டு போகும், உங்க பொருளாதார பிரச்சனை தாழ்த்தப்பட்டு போகும், உங்க சரீர பிரச்சனை தாழ்த்தப்பட்டு போகும். ஏன்னா உயர்த்த வேண்டியதை இப்போ நீங்க உயர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற எதையும் நான் ஆராதிக்கல, நான் என்னுடைய அன்பு நேசரை ஆராதிச்சிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி பிடித்த நீங்கள் ஒருபோதும் தாழ்த்தப்பட்டு போவதில்லை. நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். ஆமென். நீங்கள் கடன் ஆளியாய் இருக்க மாட்டீர்கள், கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் நோயாளியாய் இருக்க மாட்டீர்கள், நீங்கள் சுகஜீவியாய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், ஐஸ்வர்யவானாய் இருப்பீர்கள். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் திரளாய் உங்களிடத்தில் பெருகி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் குடியிருக்கும், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. 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 எனக்கு ஒன்றே ஒன்று புரியவே இல்லை, சபைகளில் ஏன் தேவையில்லாத காரியங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்படி எந்திரிச்சு மைக்க பிடிச்சி நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும்,
நீ வாழ்ந்திருப்ப, நீ சுகித்திருப்பன்னு சொல்றதுக்கு ஏன் அவங்களுக்கு இவ்வளோ வாய் வலிக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல. என்ன பைபிளை திருப்பினாலும் அவங்களுக்கு மட்டும் எப்படிதான் நாசமா போற காரியங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிற்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. பாருங்க, கர்த்தர் நல்லவர், நம்மளுக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார், வாழும்படியான அறிவையும் புத்தியும் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க? வாழணும், வாழ வைக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, நாம நல்லா வாழணும், நம்ம கண்ணில் படுறவங்களெல்லாம் நல்லா வாழ வைக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம நாசமா போகணும், சுத்தி இருக்கிறவங்களும் நாசமா போகணுங்கிறது அது என்ன வாழ்க்கைன்னு எனக்கு புரியல. பாருங்க, நாம வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, நாம வாழணும், ரொம்ப நல்லா வாழணும். 4 பேர் பொறாமப்படும்படியா நான் வாழணும், 4 பேர் மெய்சிலிர்த்து பார்க்கும்படியா நான் வாழணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒரு கும்பலாய் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை இண்டிவிஜுவலா, தனியா, முகமுகமாய் உங்களை தரிசித்து உங்களோடு பேசி இன்ட்ராக்ட் பண்ணி கான்வர்சேஷன் நடத்தி உங்களை மீட்டு அவர் தூக்கி இருக்கிறார். வாங்கப்பா இந்த கும்பல் அப்படியே ஒடியா அப்படியே தூக்கு அப்படின்னு தூக்கல. ஒவ்வொருத்தரையா தனித்தனியா பெயரா அவர் பேசி தூக்கி இருக்கிறார். ஏங்க, நட்சத்திரத்தை கூட அவர் கும்பலா கூப்பிட மாட்டாராங்க. அவர் பெயர் சொல்லி நட்சத்திரங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுது. எங்கேயோ தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்திற்கே அவ்வளவு மேன்மையை வைத்திருப்பாரே ஆனால், பேர் சொல்லி அழைப்பாரே ஆனால், பாருங்க, நம்மளை வந்து அவர் கும்பலா தெரிந்து கொள்ளலவா. இந்த தமிழ்நாட்டில இருந்து இத்தனை பேர் இருக்கியா, மொத்தமா அள்ளி போடு, ஒரு லிஸ்ட்டை போடு அப்படின்னு சொல்லி கும்பலா தூக்கல. உங்களையும் என்னையும் அவர் இண்டிவிஜுவலா, தனியா, நம்ம தனித்திருக்கும் போது நம்ம கூட வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சவர் இப்போ வரைக்கும் அவர் பேசிட்டு இருக்கிறார். இனியும் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம பைபிளில் காது தான் கொஞ்சம் மந்தமா இருக்குது, நம்ம காது தான் கொஞ்சம் மந்தமா இருக்குது. இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய காதுகளை திறப்பாரார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா வாழ போறேன், 10 பேரை வாழ வைக்க போறேன். 10ல் ஆரம்பிப்போமே, ஒரு 10 பேரை கோடீஸ்வரன் ஆக்குவோம். அதுக்கப்புறம் அப்படியே அதை டெவலப் பண்ணி கொண்டு போவோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா வாழ போறேன், 10 பேரை நல்லா வாழ வைக்க போறேன். இதுதான் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டமா இருக்கிறது, சிந்தையா இருக்கிறது. அவர் நல்லவர், அவர் வல்லவர். பாருங்க, அடிக்கடி நான் சொல்றது உண்டு, திரும்ப கூட நான் சொல்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர். நல்லவர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குறித்து நல்ல சிந்தை உள்ளவர். அவர் வல்லவர் அப்படின்னா சிந்தை உள்ளது மட்டும் இல்லை, அந்த சிந்தையை உங்களிலே செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். நிறைய தகப்பன்மார்கள்லாம் நல்லவர்களாக இருக்கிறது உண்டு, ஆனால் வல்லவர்களாக எல்லாரும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். பாருங்க, என் பிள்ளை எப்படியாவது நல்லா படிச்சிடணும், வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் நல்லவர்கள். ஆனால் வல்லவர்களா இருக்கிறதுல, ஆனால் என்னால் உனக்கு சொத்து சேர்த்து தர முடியலடா, நீ விரும்பின படிப்பை உன் கையில் என்னால் கொடுக்க முடியலடா, நீ விரும்பின வாழ்க்கையை உனக்கு நான் அமைச்சு தர முடியலடா அப்படிம்பாங்க. பாருங்க, ஆனால் இவர் அப்படி இல்லை, இவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சொன்னவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம். ரெடியாக இருக்கிறீங்களா? நல்லா அப்படியே பக்காவா ரெடி ஆகிக்கோங்க. ஆதியாகமம் 49. யாக்கோபு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். இதில் இப்போ யோசேப்பை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, யோசேப்பு கனிதரும் செடி. 22வது வசனம், ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் ஏறி அவனை பகைத்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். சொல்லுங்க, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த யோசேப்பு வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளமாய், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு நபர். பாருங்க, எப்படி யோசேப்பு வந்து உயர்த்தப்பட்டாரோ அந்த மாதிரி என்ன பண்றாரு, இயேசுவும்
உயர்கிறார். அவர் எப்படி வாதிக்கப்பட்டானோ, யோசேப்பு எப்படி வாதிக்கப்பட்டானோ, கிறிஸ்து இயேசுவும் இந்த உலகத்தில் வாதிக்கப்பட்டார். பிற்பாடு அவர் உயர்த்தப்பட்டார். இந்த யோசேப்பும் இயேசுவும் நிறைய சாயல் ஒத்துருக்கும். அதுக்கு அடையாளமாக தான் இந்த யோசேப்பு சொல்லப்படுது. இப்போ பாருங்கள், யோசேப்புடைய பிறப்பின் போது நடக்கிறதுலேருந்து முடிவு வரைக்கும் மிக அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். இந்த யோசேப்பு இந்த ஒரு ஸ்டோரி நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டாலே போதும், வேறு மாதிரியான ரிசல்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். பாருங்களேன், யோசேப்பு பிறக்கும் பொழுது அவனுடைய தாயார் ராகேல் இப்படி சொல்கிறா. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். யாருக்கெல்லாம் வேணுமோ ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேவன் நினைத்தருளினார் என்று சொல்லும்போது தேவன் மறந்துட்டாரு, திடீர்னு நினைச்சு பார்த்தாரு அப்படின்னு நினைச்சுறாங்க. தேவன் நினைத்தருளினார் என்றால் கரெக்டான டைம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆமென். தேவன் எதிர்பார்த்த நேரம் வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை தேவன் இப்பொழுது நினைத்திருக்கிறார். உங்க டைம் இப்போ வந்துருச்சு. ஆமென். உங்க காலம் இப்போ வந்துருக்கு, உங்க நேரம் இப்போ வந்திருக்குது. தேவன் உங்களுக்கு உகந்ததை செய்யக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இப்பொழுது வந்துவிட்டது. நினைத்தருளினார் அப்படிங்கும்போது ஏதோ மறந்துட்டோம், டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுடா அப்படி இல்லை. பாருங்க, God is waiting for the time. Amen. அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். எப்பண்டா இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாரு. அந்த டைம் வந்தது. தேவன் ராகேலை நினைத்தருளினார். நான் சொல்றேன், இந்த கூகுள் மீட்ல வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்றேன். தேவன் இப்பொழுது உங்களை நினைத்தருளி விட்டார். ஹல்லேலூயா. அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். இதை நீங்கள் எல்லா விதத்துலையும் எடுத்துக்கலாம். லிட்ரலாக கற்பந்தரிக்கிறதுலையும் நீங்கள் எடுத்துக்கிடலாம், அல்லது ப்ரொடியூஸ் ஆகாமல் ஒரு மாதிரி எல்லா விதத்துலையும் ஒரு மலட்டுத்தன்மையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எதுவுமே கை வச்சா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, அது வேகமாக போகலை, டல்லாகிட்டே இருக்குது, மைனஸில் போய்கிட்டு இருக்குது, அப்படியே ஸ்டாக்னட் ஆகி நிற்குது, அப்படியே தேக்க நிலையில இருக்குது. இது எல்லாமே அதுக்கு ஒத்த காரியங்கள். பாருங்க, நான் சொல்றேன், தேவன் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும். என்ன சொல்லுங்க, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். யோசேப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, என் நிந்தையை நீக்கிவிட்டார், God will add one more. Hallelujah. தேவன் இன்னும் இதுல சேர்ப்பார். என் நிந்தையை நீக்கிவிட்டார், இன்னும் என்னோட ஒரு விஷயத்தை சேர்ப்பார். நான் சொல்றேன், இதை ரொம்ப சீரியஸா ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னா, இந்த நாள்ல உங்க பழைய நிந்தைகள் ஒழிய போது, புதுசா சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில என்ட்ரியை கொடுக்க போகுது. ஹல்லேலூயா. பழைய நிந்தைகள் ஒழிய போது. எல்லாம் சொல்லுங்க, பழைய நிந்தைகள் ஒழிய போது, புது சீசன் ஆரம்பிக்க போகுது. பழைய நிந்தைகள் ஒளிந்து போனது, புது சீசன் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஆரம்பிக்குது. தேவன் நினைத்தருளினார் அப்படின்னு சொன்னா 2 காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தேவன் உங்களை நினைத்தருளினார் என்றால் 2 காரியம். பாருங்களேன், இதே வார்த்தை நோவாக்கும் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் நினைத்தருளினார் அப்படின்னா என்ன ஆகுது? பழைய லைஃப் எல்லாம் முடிவுக்கு வந்து புதுசா ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஏமே, தேவன் சில சீசனை ஆரம்பிக்கும் போது பாஷைகள் மாறணும். பாருங்க, பாஷைகள் மாறணும்.
அதே நோயோடய இருக்கேன், ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, ஒன்றும் மூவ் ஆக மாட்டேங்குது, அதே பிரச்சனையோட ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வார்த்தை அல்ல, இனி உங்கள் வார்த்தை மாறப்போகுது, இனி உங்கள் பாஷை மாறப்போகுது. ராகேல் என்ன பாஷையில் பேசினாலோ அதுவே உங்களுடைய பாஷையாகவும் உங்களுடைய வார்த்தையாகவும் அமைய போது. அவள் என்ன சொன்னா, தேவன் என் நிந்தையை நீக்கினார், எனக்கு இன்னும் ஒரு விஷயத்தை அவர் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, நிந்தையை நீக்கினார், இன்னும் ஒரு விஷயத்தை அவர் செய்வார், இன்னும் ஒரு விஷயத்தை செய்வார். பாருங்க, இந்த யோசேப்புக்கு பிறப்பின் போது சொல்லப்படுகிற வார்த்தையும் சரி, அவங்க அப்பன் அவனை ஆசீர்வதிக்கும் போது சொன்ன வார்த்தையும் சரி, பயங்கரமான ஒரு வார்த்தைகள் பாருங்க, மிக பயங்கரமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறான் யாக்கோபு, யோசேப்பை பார்த்து ப்ராஃபஸி பண்ணுறான். மதில்களை தாண்டி பயப்படுவா. என்னடா ப்ராஃபஸி, உங்கள் அப்பா பண்ண ப்ராஃபஸி இப்படி இருக்குது, உன்னை சுற்றி மதில் இருக்கும், தடை இருக்கும். மதில் அப்படின்னா என்ன, தடை, ஒரு 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 குறிப்பிட்ட ஏரியா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் நீ அதில் இருப்பேன்னு சொல்கிற மாதிரி இருக்குத அப்படின்னு பார்த்தா யோசேப்பு சொல்கிறான், இல்லை எனக்கு தடையாக இருக்குது பார்த்தியா, அதுலேயே நான் ரெஸ்ட் பிளேஸாக மாற்றி அதுலேயே நான் கனி கொடுக்கிறவனாக இருப்பேன். ஏமே ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் தடைகளே உங்களுக்கு ரெஸ்ட் பிளேஸாக மாறப்போகுது. உங்கள் தடைகளே உங்களுக்கு ரெஸ்ட் பிளேஸாக மாறப்போகுது. உங்கள் மதில்களே, உங்களை சுற்றி இருக்கிற மதில்களே உங்களுக்கு ரெஸ்ட் பிளேஸாக மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிசீவ் இட். ஏன் என்னன்னு கேள்வி கேட்காம இதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏமே, ஏன் என்னென்ன கேள்வி கேட்காம ரிசீவ் பண்ணிக்கோங்க. யோசேப்பு சொல்கிறான் பாருங்க, மதிலில் படருவேன், அதையே என்னுடைய ரெஸ்ட் பிளேஸ் ஆக்கி அதில் என்ன பண்ணுவேன், கனிகளை தருவேன். அன்ஃப்ரூட்ஃபுல் சீசன்லாம் இன்றைக்கி உங்களுக்கு முடிவுக்கு வந்து இன்றைக்கு உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில் சில ஃப்ரூட்ஸை இன்னிலேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் பிஸ்னஸில் ஒரு நியூ சீசன், உங்கள் பிஸ்னஸில் ஒரு புது சீசன், உங்கள் வருமானத்தில் ஒரு புது சீசன், உங்கள் சரீரத்தில் ஒரு புது சீசன். ஹல்லேலூயா. எவ்வளவோ தடை பிரதர், டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு மதிலாக இருக்குது, சொந்தக்காரன் மதிலாக இருக்கிறான், கடன்காரன் மதிலாக இருக்கிறான், காசு பிரச்சனை மதிலாக இருக்குது, அறியாமை மதிலாக இருக்குது. அதுவே உங்களுடைய ரெஸ்ட் பிளேஸாக இன்னைக்கு கன்வெர்ட் ஆக போகுது பாருங்க. யோசேப்புக்கு பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? யோசேப்புக்கு போர்த்திபார் வீட்டில் பிரதர் இல்லை, ஜெயிலில் பிரதர் இல்லை, அவங்க அண்ணன் மாதிரிலாம் வந்து குழிக்குள்ள தூக்கி போட்டாங்களா அப்போ பிரதர் இல்லை. பாருங்க, எப்போ தேவன் அவனுக்கு தரிசனம் கொடுத்தாரோ அப்போவே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. எப்போ தேவன் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தாரோ அப்போவே ஆரம்பிச்சிட்டு பிரச்சனை. சகோதரர்கள்ட்ட போய் சொல்கிறான், சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கி நின்றது, எல்லா நட்சத்திரங்களும் 10-11 நட்சத்திரங்களும் என்னைய வணங்கி நின்னது அப்படிங்கும் போது அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு பாருங்க. உடனே எல்லாரும் கிளாப் பண்ணி அந்நிய பாஷெல்லாம் பேசலை, வாவ் கமான் ப்ராஃபட் ப்ராஃபஸாய் அப்படின்லாம் சொல்லலை பாருங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, இவனுக்கு பட்டப்பேர் வைக்கப்படுது. சகோதரர்கள்லாம் இவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, வர்றான் பாரு சொப்பனக்காரன் அப்படிங்கிறாங்க. பட்டப்பேர் வைக்கப்படுது. கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிறான் பாருங்க. இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போங்கிற அளவுக்கு என்ன ஆகுது, அகெயின்ஸ்டான காரியங்கள் தான் எழும்பி இருக்குது பாருங்க. அகெயின்ஸ்டான காரியங்கள் தான் எழும்பி இருக்குது. எல்லாம் மதிலாய் எழும்பி நிற்குது, எல்லாம் மதிலாக இருக்குது, எல்லாம் மதிலாக இருக்குது, எல்லாமே சுற்றி மதிலாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டா, எந்த வார்த்தை கிண்டலுக்கும் கேலிக்குமாய் சொல்லப்பட்டதோ தேவனுக்கு முன்பதா அதே வார்த்தை அவனுடைய அங்கீகாரத்தின் வார்த்தையாக மாறிச்சு. ஆமாம் இவன் பெரிய பணக்காரன், நான் சொல்கிறேன் அதுவே உங்களுடைய அங்கீகாரமான வார்த்தையாக மாறப்போகுது. ஆமாம் இவன் பெரிய ப்ராஃபிட், ஆமாம் அதுவே அங்கீகாரமான வார்த்தையாக மாறப்போகுது. இவன் பெரிய சங்கீத வித்துவான், அதுதான் 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 உங்களுடைய உண்மையான வார்த்தையாக மாறப்போகுது. எதை சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களோ அதுலேயே நீங்கள் மாஸ்டராக இருக்க போகிறீங்க. ஏமே, எதை சொல்லி கிண்டலுக்கும் கேலிக்கும் நீங்கள் ஆளாகினீங்களோ அதுலேயே ஒரு மாஸ்டராக தேவன் உங்களை வைக்க போகிறார். எதை சொல்லி கிண்டல் அடித்தாங்களோ அதை வைத்தே தேவன் அவனை உயர்த்துறாரு பாருங்க. எந்த சொப்பனத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு பிரச்சனைகள் வருதோ அதே சொப்பனத்தை வைத்து தேவன் அவனை என்ன பண்ணுறாரு, உயர்த்துறார், அவனை உயர்த்துறார். ஹல்லேலூயா. மோரபா ஷன்சாக்கா மடரதலபா. அவங்க தெரியுமா,
தரிசனம் பார்த்த உடனே யோசேப்பு என்ன மாதிரி தரிசனம் பார்க்குறான்? எல்லாம் உயரத்தில் இருக்கிற மாதிரியான தரிசனத்தை பார்க்குறான். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரம் அரிக்கட்டுகள் எல்லாம் வளர்ந்துருந்து அப்படியே குனிஞ்சு நிற்கிறது தான் பார்க்குறான். சொப்பனத்தை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா எவ்வளோ உயரமான ஒரு விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்கிற நேரத்தில் பார்த்தா அதை விட ஆழமான குழிக்குள்ளே போய் கிடக்குறான். அதை விட ஆழமான நான் யாருக்கோ தீர்க்க தரிசனமாக அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யாருக்கோ தீர்க்க தரிசனமாக இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, பள்ளத்துக்கு போயிட்டான். சகோதரர்கள்னால என்ன பண்ணுறான்? குழிக்குள்ளே தள்ளப்படுறான். பாருங்க, எவ்வளவு ஆழமான பள்ளத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய உயர்வின் அளவாக இருக்குது. ஆமென். ரிசீவ் இட். எவ்வளவு ஆழமான பள்ளத்தில் நீங்கள் போய் கிடக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய உயர்வின் அளவீடாக இருக்குது. அதுதான் ஸ்கேலாகவே இருக்க போகுது. அதுதான் ஸ்கேலாக இருக்க போகுது. அதுதான் ஸ்கேலாக இருக்க போகுது. எவ்வளவு உயரத்தில் எவ்வளவு பள்ளத்தில் நீங்கள் உள்ளே போனீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேடான ஒரு பகுதியில் போய் நீங்கள் உட்கார போகிறீங்க. ஹல்லேலூயா. எந்த அளவிற்கு பள்ளத்தில் தள்ளப்பட்டீர்களோ அதே வேகத்தில் நீங்கள் எழும்ப போகிறீங்க. அதே வேகத்தில் நீங்கள் எழும்ப போகிறீங்க. பாருங்கள், அந்த தண்ணீரற்ற கிணறு அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்லலாம் கிணறு என்ன பண்ணுவாங்க? தண்ணீர் இல்லாமல் இருந்ததுன்னா குப்பையை தூக்கி போடுவாங்க. பாருங்கள், நாற்றம் எடுக்கிற ஒரு ஏரியாவாக மாறிடும். ஒருவேளை அரைகுறையான தண்ணியாக இருந்ததுன்னா பாசி பிடிச்சி மீன்லாம் செத்து சில எலியெல்லாம் செத்து கிடக்கும். பாருங்கள், அந்த மாதிரியான நாத்தம் பிடிச்ச ஒரு ஏரியாவாக அது மாறிடும். பாருங்கள், இப்போ என்ன ஆகுதுன்னா யோசேப்புனுடைய சொப்பனம் சொல்லப்படும் பொழுது சிச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னா அப்படியே அகைன்ஸ்டாக நாற்றம் எடுக்கிற ஒரு ஏரியாவில் மாறி நிற்கிது. பாருங்கள், சுற்றி பார்த்தா நாற்றம் எடுக்கிற ஒரு ஏரியா. சுற்றி பார்க்குறான், எல்லாம் நாற்றம் எடுக்கிற ஒரு ஏரியா. பாருங்கள், இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் அப்படியே தாண்டி வெளியில் வர போகிறீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு. ஐ ஃபீல் இட். என்ன மாதிரியான ஒரு உங்கள் சொப்பனத்திற்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்திற்கும் தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கும் நீங்கள் நம்பின நம்பிக்கைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்திற்கும் ஏணி வச்சாலும் எட்டாத ஒரு இடத்துல நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் நல்லா கைதட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு உங்கள் ஸ்டேட்டஸை அப்படியே தேவன் திருப்பி போட போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நாற்றம் அடிக்கிற ஒரு இடத்துக்குள்ளே போய் இருக்கிறான். இப்போ யோசேப்பு ரெண்டு வகையில் யோசிக்கலாம். ஒன்று, எப்பா நான் சொப்பனம்லாம் பார்க்கல, நான் ஆடு திருடு போன மாதிரி கனவு தான் கண்டேன், ஆடு திருடு போல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு என்ன செய்யலாம்? சகோதரர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்திருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு யோசனை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன? 11 பேர் என்ன பண்ண வேண்டியிருக்குது? இவனை பணிந்து நிற்கணும். அந்த கிணத்தை சுற்றி பார்த்தா 11 பேர் வந்து தாழ பணிஞ்சு நிற்கிறதற்கு போதுமான ஒரு இடம் இல்லை. அப்போ நிச்சயமாக இது சொப்பனத்திற்கு ஏற்ற இடம் அல்ல. கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்திற்கு ஏற்ற இடம் இது அல்ல. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு இது நடக்க போகுது. இது நடக்க போகுது. உங்கள் இருப்பிடம் அப்படியே இன்னைக்கு சேஞ்ச் ஆக போகுது. தேவன் உங்களுக்கு சொன்ன விஷயத்திற்கும் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த இடத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குன்னா அது ஒரு பெரிய அடையாளம். இன்றைக்கு அதை மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. 11 பேர் படுத்து விழுந்து கடந்து பணிந்து கொள்வதற்கான இடம், ஸ்பேஸ் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா இது தேவன் எனக்கு வைத்த இடம் அல்ல. ஹல்லேலூயா. இது தேவன் எனக்கு வைத்த இடம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, இது தேவன் எனக்கு வைத்த இடம் அல்ல. என்னுடைய சொப்பனமே, என்னுடைய தரிசனமே, எனக்கு தேவன் சொன்ன வார்த்தையே இந்த இடத்திலிருந்து என்னை வெளியில கொண்டு வர போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏமே நாற்றம் எடுத்த அந்த கிணற்றுக்குள்ள அவன் நடக்கிறான். பாருங்க, இப்போ என்ன நடக்குது? இஸ்மவேலர்கள் வராங்க. இஸ்மவேலர்கள் வராங்க பாருங்க. வியாபாரிகள் வராங்க பாருங்க. கீலேயாத் தேசத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது பைபிள். 2 விஷயங்கள் அந்த ஊரில் ரொம்ப ட்ரேடிங்கில் ரொம்ப பெயர் பெற்றது. ஒன்று பிசின் தைலம், கீலேயாத்தின் பிசின் தைலம். 2வது சென்ட், வாசனை திரவியங்களை
தயாரித்து விற்கிறவங்க பாருங்க. ரெண்டு விஷயத்துலையும் யார்? இந்த இஸ்மவேலர்கள் அங்கேருந்து கிளம்பி வர்றவங்க, அந்த ஊர்லேருந்து வர்றவங்க, இந்த 2:37-27 நான் வாசிக்கிறேன். ஏதோ போக்கத்தவம்லாம் அந்த சைடு வரல, சரியா? பெரிய பெரிய வியாபாரிகள் அந்த பக்கமாக வாராங்க பாருங்க. 37-27 பாருங்க. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரரும் நம்முடைய மாம்சமாக இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது, எல்லாம் சொல்லுங்க, வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகும்போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இந்த யோசேப்பை இந்த வர்த்தகருடைய கையில் என்ன பண்ணுறாங்க? அடிமையாக கொடுக்குறாங்க பாருங்க. 2 விஷயம் அவங்க கையில் இருக்குது. ஒன்று என்ன? நறுமணம். 2வது சுக தைலம். கீழையாத்தின் பிசின் தைலம் இல்லையோ அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. சுகம் உண்டாக்குகிற தைலமும் நறுமணமும் இம்மிடியட்டாக அவன் கையில் கொடுக்கப்படுது பாருங்க. சகோதரர்கள்லாம் சேர்ந்து நாற்றமுள்ள ஒரு ஏரியாவில் போடும் பொழுது, காயப்படுத்தி ஒரு ஏரியாவில் போடும் பொழுது, அங்கே உடனடியாக நடந்தது என்னன்னா, அவன் காயத்துக்கு மருந்தும் அவனுடைய வாசனையும் அன்றைக்கு மாறினது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய நாற்றங்கள் மாறப்போகுது. அது உங்களுக்கு மற்றவங்க போட்ட நாற்றமாக இருக்கலாம், அல்லது நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்ட நாற்றமாக இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் நாற்றமான ஒரு சூழல் இன்றைக்கு மாறப்போகுது. ஹல்லேலூயா. வாசனையாய் அது மாறப்போகுது, நற்கந்தமாய் அது மாறப்போகுது, நறுமணமாய் அது மாறப்போகுது, நறுமணமாய் அது மாறப்போகுது. பிசின் தைலங்களினால உங்க சரீரத்துல இம்மிடியட்டா பிசாசினால கொடுக்கப்பட்ட காயங்களும் தழும்புகளும், பிசாசினால கொடுக்கப்பட்ட சில வஞ்சனையான தழும்புகளும், சரீர பலவீனங்களும், சுகரும் பிரஷரும் இப்பொழுதே நார்மலாகுது. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நார்மலாகுது. ஆமென். மோரபா ஷட்டகம் படரதலபா மல்படரதலபா ரக்கம் படரதலபா. தேவன் பாருங்க, இவர் பழி வாங்கினா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட் வெஞ்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இவர் பழி வாங்கினா அப்படி தான் இருக்கும் பாருங்களேன். ஆக்சுவலி இந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு சொப்பனமும் தேவையில்லை, எங்களுக்கு தீர்க்க தரிசனமும் தேவையில்லை, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, வான்ட்டு இருந்து சுத்தமாக ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பாருங்க. இப்போ எங்கே இது நடக்குதுன்னா, தோத்தான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இது நடக்குது. தோத்தான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இது நடக்குது. சொப்பனமும் வேண்டாம், தீர்க்க தரிசனமும் வேண்டாம், அதை நாங்கள் காது கொடுத்து நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு. சொப்பனமும் வேண்டாம், தீர்க்க தரிசனமும் வேண்டாம், உங்களுடைய தாளந்துகள் வேண்டாம், உங்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல தான் உங்களை வச்சு அந்த காரியம் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. உனக்கு தெரியுமா, அதே தோத்தான்ங்கிற ஊர்ல தான் எலியாட்ட ஆண்டவர் பேசி என்ன பண்றாரு? ப்ரொஃபட்டிக் ஸ்கூலை ஓபன் பண்றாரு. நிறைய பேரை நீ அங்க வச்சு என்ன பண்ணு, தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால நிரப்பி அங்க இருந்து ப்ராஃபட்ஸை நீ எழுப்பி விடு அப்படின்னு அதே தோத்தான்கிற ஊர்ல இருந்து தான் எழுப்பி விடுறாரு பாருங்க. நான் சொல்றேன், எது வேண்டான்னு சொல்லி தடை பண்றாங்களோ, எந்த ஒர்ஷிப் வேண்டான்னு சொல்லி தடை பண்றாங்களோ, அங்கதான் அந்த சென்டராகவே மாறப்போகுது. யார் உன் ஜபத்துலாம் எனக்கு ஹீலிங் வேண்டான்னு சொல்றாங்களோ, நான் சொல்றேன், அந்த ஊருக்கு அந்த இடத்திற்கு நீ தான் ஹீலிங் சென்டராகவே இருக்க போற. நீ தான் ஹீலிங் சென்டராகவே இருக்க போற. யாருக்கு இந்த வெளிப்பாடுகள் வேண்டாம், யார் இந்த செழிப்பு வேண்டாம், யாருக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், உன் வாயிலிருந்து வந்த வார்த்தை வேண்டாம்னு சொல்லி நிறுத்தினாங்களோ, நான் சொல்றேன், அந்த ஊருக்கான செழிப்பின் ஆதாரமாகவே நீ தான் இருக்க போற. ஹல்லேலூயா. ஆமென். செழிப்பை நீ தான் கற்றுக் கொடுக்க போற. பிஸ்னஸ் பண்றதுனா என்னங்கிறத நீ தான் கற்றுக் கொடுக்க போற. வா வியாபாரம் மண்ணு, வா வியாபாரம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன இடத்துல நீ தான் பிஸ்னஸ் ஸ்கூல் வைக்க போற. Receive it. Something is happening. நீ எல்லாம் குடும்ப அட்வைஸ் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன இடத்துல நீ தான் கவுன்சிலரா இருக்க போற. நீ தான் பல குடும்பத்தை கட்ட போற. பண விஷயத்துல உனக்கு ஒன்றும் தெரியாது,
உன் பணத்தை வச்சு நீ என்ன வாழ்ந்து கிழிச்சிட்டேன்னு சொன்ன இடத்துல தான் நீ பலருக்கு வீடு கட்டி கொடுக்க போற. இயேசுவின் நாமத்தினால. இது அன்பின் நிமித்தமாக வருகிற ஒற்றைப்பட வார்த்தை பாருங்க, தப்பாக நினச்சிக்கிட கூடாது. வயதில் என்னை விட ரொம்ப மூத்தவங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பேசிகிட்டு இருக்கிறீங்க. இது அன்பின் மிகுதியினால நான் சொன்ன வார்த்தை தான், சரியா? அதனால் என்ன இந்த சின்ன பையன் நீ வா போன்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிடாதீங்க. இது ஹோலி ஸ்பிரிட்டுடைய வார்த்தையாக நினச்சி நீங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, சரியா? அற்பமான காரியத்தை வச்சுட்டு மெயின் மேட்டரை விட்டுறாதீங்க. அற்பமான விஷயத்தை வச்சுட்டு ஆமாம் அது என்ன ஒட்டகத்தை விட்டுட்டு கொசுவை வடிகட்டுற மாதிரி எதையாவது ஒன்று பிடிச்சி வச்சுட்டு இந்த நல்ல வாழ்க்கையை நீங்கள் விட்டுறாதீங்க. நல்ல தரிசனத்தை, நல்ல தீர்க்க தரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஊழியர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் ஹீலிங் சென்டர், உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் ப்ரொஃபட்டிக் ஸ்கூலு, உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் குடும்பத்தை சேர்க்கறதுக்கான மெயினான கவுன்சிலர். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட். எந்த தோத்தானில் வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதே தோத்தானில் தான் அது கிரியேட் ஆகி வெளியில் வருது. அது கிரியேட் ஆகி வெளியில் வருது பாருங்க. ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா தகமடரதலபா மோரபா ஷச்சக்கம் மடரதலபா. பாருங்க, யோசேப்பு தரிசனத்தில் என்னெல்லாம் பார்க்குறான்? சூரியனை பார்க்குறான், சந்திரனை பார்க்குறான், நட்சத்திரங்களை பார்க்குறான், அரிக்கட்டுகளை பார்க்குறான். ஆனால் ஒருபோதும் தரிசனத்தில் குழியை பார்க்கவே இல்லை. ஒருபோதும் தரிசனத்தில் போர்த்துபாருடைய மனைவி இவனை குற்றஞ்சாட்டுறத பார்க்கவே இல்லை. ஒருபோதும் தரிசனத்தில் சிறைச்சாலையை பார்க்கவே இல்லை. பாருங்க, இது உங்களுடைய பலருக்கு இந்த சிச்சுவேஷன் ஒத்து போகும். ஐயா இப்படிலாம் நடக்கும்னு கனவுல கூட நான் பார்க்கலையே, கனவுல கூட இப்படி நான் நினைக்கும்னு நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது பாருங்க. யோசேப்புக்கு தரிசனத்தில் வேற என்னமோ இருக்குது. தரிசனம் தேவன் சொன்ன வார்த்தை. ஐயா ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லையும் இதேமாரி கூகுள் மீட்லேயும் யூடியூப்லேயும் நான் பார்த்த செய்திக்கும் என் வாழ்க்கைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத அளவுக்கு தான் இருக்குது. இதெல்லாம் என் தரிசனத்தில் நான் பார்க்கவே இல்லையே, இப்படிலாம் நடக்கும்னு கனவாக கண்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. நீங்கள் மட்டும் உட்காரல, யோசேப்பும் அப்படி உட்காந்துருக்கிறான். அவன் பார்த்த தரிசனம் வேற, நடந்துகிட்டு இருக்கிறது வேற பாருங்க. எப்பவுமே கர்த்தர் பாசிட்டிவ் சைடை தான் சொல்லி கால் பண்ணுறாரு. நெகட்டிவ் சைடை ஒருபோதும் ஒருத்தன்ட்டையும் சொன்னது இல்லை. நெகட்டிவ் சைடை ஒருபோதும் தேவன் ஒருத்தன்ட்டையும் சொல்லலை. அப்படி சொன்னால் அவன் வரமாட்டான். பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, என்ன நெகட்டிவ் வந்தாலும் இந்த பாசிட்டிவை மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் கிளைமேக்ஸாக இருக்க போகுது. ஏமே தேவன் ஒருபோதும் ஃபுல் ஸ்டோரியை சொல்ல மாட்டார் பாருங்க. ஆரம்பிக்கிறத சொல்லுவார், கிளைமேக்ஸை சொல்லுவார், அவ்வளோதான். ஏமே ஆரம்பிக்கிறத சொல்லுவார், கிளைமேக்ஸை சொல்லுவார். என்ன அர்த்தம்? எப்படி ஆரம்பித்தாலும் சரி கிளைமேக்ஸு நான் சொல்கிற மாதிரி தான் முடிய போகுது. ஹல்லேலூயா. கிளைமேக்ஸு நீ உயர்த்தப்படத்தான் போற. கிளைமேக்ஸில் உனக்கு முன்னாடி சூரியனும் சந்திரனும் வணங்கி நிற்கத்தான் போகுது. ஹல்லேலூயா. மோரபா சந்த். ஆனால் பிசாசு பாருங்க, கரெக்டாக நெகட்டிவான டைமில் தான் பேசுவான். அவன் நல்ல பாசிட்டிவான தரிசனங்கள் வரும்போது ஆளே இருக்க மாட்டான் பாருங்க. ஆனால் நெகட்டிவான காரியங்கள் நடக்கும்போது கரெக்டாக அந்த குழிக்குள்ளே வந்து உட்காந்துருப்பான். குழிக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் தேவையா, நான் முதல்லையே சொன்னேன் நீ நம்பாதன்னு அப்படின்னு வந்து நிற்பான். போர்த்திவாள் மனைவி வந்து இவனை அவள் ஒரு ஸ்டோரி நெரேட் பண்ணி தூக்கும் பொழுது அங்கே வந்து நின்று பேசுவான் பாருங்க. ஜெயிலில் வந்து நின்று கரெக்டாக பேசுவான். ஆனால் நல்ல தரிசனங்களின் போது பிசாசு பேசவே மாட்டான் பாருங்க. நல்ல தரிசனத்தின் போது பிசாசு பேசவே மாட்டான். ஆனால் இந்த டைமில் குழிக்குள்ளே கடந்திருக்கும் போது தேவையில்லாத பிளேமிங் கேமை என்ன பண்ணுவான், பிசாசு உள்ளே கொண்டு வருவான் பாருங்க. அவங்களால தான் இப்படி ஆகிட்டு, உன் பொண்டாட்டினால தான் இப்படி ஆகிட்டு, உன் புருஷனால தான் இப்படி ஆகிட்டு, உன் அண்ணன் தம்பினால தான் இப்படி ஆகிட்டு, உன் கூட வேலை பார்க்குறவனால தான் இப்படி ஆகிட்டு, கீழே இருக்கிறவனால இப்படி ஆகிட்டு, மேலே இருக்கிறவனால இப்படி ஆகிட்டுங்கிற தாட்டில் எப்போ வரும் அப்படின்னா, நெகட்டிவாக நடந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பிசாசு வந்து அதை பேசிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க. ஏமே ஹல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே. நம்ம டைரக்டரு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவார், எப்பா நீ தான் ஹீரோ, உன் கிளைமேக்ஸ் இது. ஹல்லேலூயா. யோசேப்பை பார்க்கும்போதும் அவர் அதான் சொன்னார், எப்பா அங்கே வா, நீ தான் ஹீரோ,
உன் கிளைமேக்ஸ் இது. மோசேயை கால் பண்ணும்போது தேவன் அப்படிதான் சொன்னார், இப்போ அங்கே வா, நீ தான் ஹீரோ, உன் கிளைமேக்ஸ் இது. இடையில 10 வாதையை அனுப்புவேன் அதெல்லாம் சொல்லவே இல்லை. வா, 20 லட்சம் ஜனங்களை தூக்கணும், நீ தான் ஹீரோ, நீ தான் தலைவன், கிளைமேக்ஸ் இதுதான். ஜனம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்குள்ள போகும், இதுதான் கிளைமேக்ஸ், வா. அவ்வளோதான் பாருங்க. ஆபிரகாம தேவன் கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, வா, உன்னை பல ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவேன். இடையில எகிப்துக்கு நீ போவ, அங்கே உன் முன்னாடியை பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க, அங்கேருந்து நீ ஐஸ்வர்யவானா வெளியே வருவ. இந்த ஸ்டோரியெல்லாம் கிடையாது பாருங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நீ வா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் தான் ஹீரோ. ஏமே, நீங்கள் தான் ஹீரோயின். உங்கள் கிளைமேக்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன், நீ பலத்த ஜாதி ஆவாய். ஹல்லேலூயா. நீ பலத்த ஜாதி ஆவாய். நீ உன் அரிக்கட்டு உயர்ந்து தான் இருக்கும். ஹல்லேலூயா. எலியாவை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீ நீ என்ன பண்ணு, ஒரு விதவியின் வீட்டில் உனக்கு சோறு இருக்கும், அவ்வளோதான், வா, நீ தான் ஹீரோ, உன் கிளைமேக்ஸ் இதுதான். ஹல்லேலூயா. கேரித் ஆற்றுக்கு போ, அவ்வளோதான், வா கேரித்துக்கு. அங்கே என்ன கொண்டு வருங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீ வா கேரித்துக்கு போ. தேவன் எப்பொழுதுமே ஆரம்பத்தையும் கிளைமேக்ஸையும் மட்டும்தான் சொல்லுகிறவராக இருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், இடையில என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். இல்லை சொல்லுங்க, இடையில என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பேதுருவை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அவனை கால் பண்ணும்பொழுது, எப்போ அங்கே வா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க பொழுது சிலுவையில் நான் அறையப்பட போவேன், அப்போ நீ என்னை மறுதளிப்ப, 3 தடவை சேவல் கூறுறதுக்கு முன்னாடி, 2 தடவை சேவல் கூறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், 3 தடவை என்னைய மறுதளிச்சிருவேன். இந்த கதையெல்லாம் சொல்லவே இல்லை பாருங்க, இந்த கதையெல்லாம் சொல்லவே இல்லை. நீ வா, மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்குவேன். ஹல்லேலூயா. தேவன் சொன்னதுதான் பாருங்க, அவனை மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்கினார். நான் சொல்றேன், நீங்களும் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆவீர்கள். ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, பலவீனமான ஒரு பகுதியை பார்த்து தான் கிளைமேக்ஸை நிர்ணயம் பண்ணுவோம். பலவீனமான ஒரு பகுதியை பார்த்து தான் என்ன பண்ணுவோம், கிளைமேக்ஸை நிர்ணயம் பண்ணுவோம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் பார்வையே வேற. அவர் ஸ்ட்ராங்கா இருக்கா, அது விழுந்துரும் அப்படிம்பாரு. அது ஸ்ட்ராங்கா இருக்கா, அது விழுந்துரும். அது வீக்கா இருக்கா, அதுதான் ஜெயிக்க போகுது அப்படிம்பாரு. ஹல்லேலூயா. நீங்க வீக்கரா ஃபீல் பண்றீங்களா, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அவருக்கு முன்புதான் எரிகோ ஸ்ட்ராங்கா இருக்குது. அவர் சொல்றாரு, நிச்சயமா அது விழுந்துரும், நிச்சயமா அது விழுந்துரும், நிச்சயமா அது விழுந்துரும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ இன்றைக்கு விழப்போகுது. ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ விழப்போகுது. அவர் பார்க்குற சைன் மெத்தடே வேற பாருங்க. அவர் பார்க்குற சைன் மெத்தட் எப்படி இருக்குன்னா, எது வீக்கராக இருக்குதோ அதுதான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற சைனாகவே அவர் எடுக்கிறார். எது வீக்கராக இருக்குதோ அதுதான் சைனாக இருக்குது. மதில் இருக்குது, அதுதான்ப்பா சைன், நீ நல்ல கனி கொடுக்க போகிற. எப்பா குழிக்குள்ளே விழுந்துட்டேன், அதுதான்ப்பா சைன், நான் அப்படின்னா அந்த குழியின் உயரத்திற்கு நீ மேலே எழும்ப போகிற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செத்து 4 நாள் ஆகிட்ட நம்ம உயிர் தெழுதலின் வெள்ளமே நம்ம பேசும்பொழுது ஹாஸ்பிட்டலில் வச்சு ப்ரேயர் பண்ணிடுவாங்க பாருங்க. இன்னும் கடைசி நிமிஷத்தில் ப்ரேயர் பண்ணிடுவாங்க. செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுற ஆட்கள் கம்மியாயிரும் பாருங்க. சிலர் அதிகம் விசுவாசி செய்வாங்க. இப்போதான் ஆயிருக்கு அப்படின்னா எதையாவது பம்ப் பண்ணி வாயை வச்சு ஆக்சிஜனை செலுத்தி அதை பண்ணி இதை பண்ணி உயிரை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க பாருங்க. ஆனால் இது பாருங்க, இது உலகம் எப்படி பார்க்குது, கொஞ்சம் வீக்கராக இருந்ததுன்னா அது அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் பாருங்க, செத்து 4 நாள் ஆகிட்டு நாற்றம் எடுக்கும் அப்படிங்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, இதுதான் நல்ல சைன், இதுதான் நல்ல சைன், இதுதான் நல்ல சைன். நான் சொல்கிறேன், எதை நீங்கள் இப்போ பார்த்து வீக்கராக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு அடையாளமாகவே இருக்குது. அதுதான் தேவன் அந்த டைமில் உங்களை உயர்த்த போகிறார் என்பதற்கான அடையாளமாகவே அது இருக்க போகுது. எல்லாம் சொல்லுங்க, என் தடைகள் எனக்கு அடையாளம், எனக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் என்னுடைய அடையாளம், என்னுடைய அடையாளம், என்னுடைய அடையாளம். இயேசு எப்படிங்க உயிர் தழுவார், என்னங்க அடையாளம்? போர் சேவர்கள் செட் கேட்டகரி பாதுகாப்பு போட்டிருப்பதுக்கு பெரிய பாறாங்களை தூக்கி அவருடைய சரீரத்தை அடைச்சி வச்சுட்டாங்க. எப்படிங்க உயிர் தெழுத முடியும்? அதுதான் அடையாளம்.
அதுதான் அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. மோரபா ஷட்டகா மடரதலபா. ரிசீவ் பண்ணுறீங்களா? நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் முதலே சொல்லிட்டேன், ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம். ஸோ டோன்ட் வேஸ்ட் இட். ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துக்கோங்க. என்னென்ன சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணணுமோ அப்படி வாரி உள்ளே தூக்கி வச்சுக்கோங்க. அந்தந்த சீசனில் அதெல்லாம் அப்படியே ஆப்ரேட் ஆகும் பாருங்க. ஹோரபா ஷந்தலபா தகடரதலபா. இன்னொரு தடவை என்னோட கூட சேர்ந்து டிக்ளேர் பண்ணுறீங்களா? தடைகளே அடையாளம். ஆமென். என்னை சுற்றி இருக்கிற தடைகளே எனக்கு அடையாளம். அதுதான் எனக்கு சூப்பர் நேச்சுரல் என்ட்ரன்ஸாக இருக்க போகுது. சூப்பர் நேச்சுரல் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மரணம் இருக்கணும். சூப்பர் நேச்சுரல் டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்ன? அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவம் என்ன? சூப்பர் நேச்சுரல் டோர் ஓப்பன் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவம் என்னன்னா, டோரே இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மதில் இருக்கணும். வாசலே திறக்க முடியாதபடி பெரிய திண்டுக்கல் பூட்டு அங்கே இருக்கணும். பெரிய மதில் சுவர்கள் அங்கே இருக்கு அப்படின்னா அங்கதான் சூப்பர் நேச்சுரல் என்ட்ரன்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் ரிசீவ் இட். உங்களுடைய இந்த தடைகளே உங்களுக்கு அடையாளமா இருக்க போது. சூப்பர் நேச்சுரல் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆக போகுது இயேசுவின் நாமத்தினால். Glory to be the living God. பாருங்க, யோசேப்பை உயர்த்துவதற்கான ஏற்ற வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மந்திரி ஆகணும். அவனை இப்போ பிரதம மந்திரி ஆகணும், உணவுத்துறை அமைச்சராகணும், ஃபுட் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கும்போது அவனுடைய ரெஸ்யூம் வருது. முதல்ல உள்ள பயோடேட்டா என்ன அப்படின்னு பார்த்தா, எகிப்தியர்களுக்கு ஆடு மேய்ப்பவர்கள் அருவருப்பானவர்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லுது பாருங்க. அதனால தான் கோசேன்கிற ஒரு தனி தேசத்தை என்ன பண்ணுறான், தனி ஊரை தன்னுடைய சகோதரர்களுக்கு கொண்டு போய் அவன் செட்டில் பண்ணி வைக்கிறான். அவங்களுக்கு மேய்ப்பர்கள்னாலே அருவருப்பு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் எகிப்தியன் பார்வோன் வந்து இன்டர்வியூ எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் ஒரு மெய்ப்பனின் ஜாதியை சேர்ந்தவன். முதல் பார்வையே அருவருப்பு. ஃபர்ஸ்ட் டிக்கே என்ன? அவனுடைய ரெஸ்யூம் எடுக்கும் பொழுது மெய்ப்பனுடைய அந்த வம்சாவளியில் வந்தவன், இவன் வந்து மெய்ப்பனாக இருக்கிறான், அங்கெல்லாம் வந்து ஆடு மேய்க்கிற வேலையெல்லாம் அவன் செஞ்சான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனில் வருது. ரெண்டாவது, அடிமை சந்தையிலிருந்து வாங்கப்பட்டவன். மந்திரி ஆகணுங்க, சாதாரண இன்டர்வியூ கிடையாது. வீட்டுக்கு கொத்தனார் வேலைக்கு ஆள் எடுக்கல, தோட்ட வேலைக்கு ஆள் எடுக்கல. எப்படி மந்திரி ஆக்கணும், மினிஸ்டர் ஆக்கணும், ஹோம் மினிஸ்டர் ஆக்கணும். சொல்ல போனால் இன்னும் சரியான பதவின்னு சொன்னால் அவன் அந்த ராஜாவின் ஸ்தானத்தில் இவனை வைக்கணும், பிரதம மந்திரி ஆகணும். பாருங்க, இப்போ இவனுடைய பயோடேட்டால ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் அடிமை சந்தையிலிருந்து வாங்கப்பட்டவன். எவனாவது ஒருத்தன் ஏற்றுக்கிடுவானா? அடிமையானவன் என்னை எப்படிங்க ஆள முடியும் அப்படின்னு ஜனம் என்ன சொல்லும்? எல்லாமே இருக்குது பாருங்க. ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் வருது, அடிமை சந்தையிலிருந்து வந்தவன். மூணாவது குவாலிஃபிகேஷன் கிணற்றில் காயத்தோடு கடந்தவன், நாற்றம் எடுத்த கிணற்றில் கடந்தவன். நாலாவது குவாலிஃபிகேஷன் சொந்தம்னு சொல்லிக்குள்ள யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, எங்கேருந்து வந்தான்னு தெரில, சகோதரர்கள் இல்லை, ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சொந்தம்னு சொல்லிக்குள்ள யாருமே இல்லை பாருங்க. இது நாலாவது குவாலிஃபிகேஷன். அஞ்சாவது குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளேயே வளர்ந்துட்டான். படிப்பு இல்லை, நோ எஜுகேஷன், படிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது பாருங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆறாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ரேப் அட்டெம்ப்ட் கேஸ்ல, பொம்பளை கேஸ்ல மாட்டி உள்ள வந்திருக்கான். ஏன்பா எப்படிப்பா ஜெயிலுக்கு போனா அப்படின்னு கேட்டா, கேஸ் ஹிஸ்டரி சொல்றது இந்த மாதிரி ஒரு மேயரோட ஒய்ஃபை கை வச்சுட்டான் அப்படின்னு. இவ்வளவு குவாலிஃபிகேஷன், இதுதான் குவாலிஃபிகேஷனாக இருக்குது பாருங்க. ஆனால் நான் சொல்லட்டா, அந்த டைமில் பார்வோனுடைய கண்ணில் இந்த ரெஸ்யூம் கண்ணிலேயே படலை. ஒன்று தான் பார்வோனுடைய கண்ணில் பட்டது, கர்த்தருடைய தயவு,
கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் பயோடேட்டாவை கொடுக்கும் போதே, அவனுடைய ரெஸ்யூமை கொடுக்கும் போதே அதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு: வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய தயவு யோசேப்போடு இருக்கிறது என்கிற ஒரே ஒரு காரணம் தான் அவன் பிரதம மந்திரியா உயர்த்தப்பட்டது. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க படிப்புக்கு, உங்க பிள்ளைங்களுடைய காரியங்கள், ரெஸ்யூம், வேலை காரியங்கள், இதெல்லாம் குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்க, அல்லது உங்களுக்கான வேலைக்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்க ரெஸ்யூம் போற இடத்துல ஒன்னே ஒண்ணுதான் தெரிய போகுது: கர்த்தரின் தயவை பெற்றவன். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் இட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பத்தி அந்த நெகட்டிவான இம்பாக்ட், நெகட்டிவான இம்ப்ரெஷன்ஸ், நெகட்டிவான காரியங்களை, பார்வோனுக்கு கண்களை மறைத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எது சூசன் ஆகுமோ அது மட்டும்தான் சூசன் ஆக போகுது. உங்களை பத்தி கெட்ட விஷயங்களை அது மறைக்கப்பட்டு போகும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்றீங்களா? உங்க ஓல்டு ஹிஸ்டரி உங்கள் பயோடேட்டால இருந்து டெலீட் ஆக போகுது. உங்களுடைய ரெஸ்யூம்ல இருந்து, உங்கள் வாழ்க்கை வரலாற்றில் பழைய காரியங்கள் டெலீட் ஆக போகுது. இதெல்லாம் வச்சு தான் அவன் சொல்கிறான், என் தகப்பன் வீட்டு நிந்தையை தேவன் மறக்க பண்ணினார். ஏன்னா என் பேரே, என் நிந்தை நீக்கப்பட்டது, புதுசாக தேவன் ஆட் பண்ணுவாருங்கிறது தான் என் பேரே. இன்றைக்கி உங்கள் பேர்களோடு ஜோசப்புங்கிற பேரும் சேர போகுதுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பேரோடு ஜோசப்புங்கிற பேர் ஆட் ஆக போகுது. ஜஸ்ட் ரிசீவ் இட். உங்கள் பேரோட ஜோசப்புங்கிற பேர் ஆட் ஆக போகுது. ஸோ இந்த கிளைமேக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். மாதந்தோறும் திருநெல்வேலியில் நடக்கிற ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸில், ஸோ இந்த மாதம் 24ஆம் தேதி 4வது சனிக்கிழமை பகலில் நடக்குது. ஸோ 9:30க்கெலாம் நீங்கள் ஹாலுக்கு வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அருமையான பாஸ்டர் ரஃபேல் அவங்க வராங்க வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள. பிரதர் இம்மானுவேல் பிரசாத், ஜெகவானி சியார்ச் ஃபேமுடைய எம்டி, அவங்க வராங்க. நானும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பேன். சாம் கிஷோர் அண்ணன் ஒர்ஷிப் எடுப்பாங்க. வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ நேரங்காலம்லாம் பார்க்காம ஒர்ஷிப் பண்ண போகிறோம். ஸோ வந்துடுங்க. அதுக்காக மணிக்கணக்கால் குறை போகிறது இல்லை, ஆஃப்டர்நூன் வரைக்கும், சரியா? ஸோ நல்ல ஒரு லஞ்சோட நம்ம அதை முடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். போன முறை வந்தவங்கலாம் நிறையா சாட்சிகளை பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிறைய விஷயங்கள். ஸோ இன்றைக்கும் அது, இந்த மாதமும் அது தொடரும். ஸோ நான் ஆகஸ்ட் 15 தஞ்சாவூரில் இருக்கிறேன். ஆகஸ்ட் 14 ஈவினிங் தஞ்சாவூரில் ரீச் ஆயிடுவேன். ஸோ நீங்கள் யாராவது என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுங்க. நான் அவங்கள எங்கே மீட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆகஸ்ட் 15 2 செஷன் இருக்கும், மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும். ஸோ பிரதர் டேவிட் அவங்க அதை தொகுத்து வழங்குறாங்க. அந்த பிளேசஸ், அந்த இதெல்லாமே நோட்டீஸ் வேணுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்றேன். நீங்கள் அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். அங்கே பக்கத்தில் புதுக்கோட்டை, திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் அங்கே வர சொல்லுங்கள், கலந்துக்கிட சொல்லுங்கள். வேறு லெவலில் ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். ஆண்டவர் நிறையா அந்த காரியங்களை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டார் ஆல்ரெடி. ஸோ இன்னும் அது தொடர போது, வேறு மாதிரியான காரியங்கள் நடக்க போகுது. ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர்ஸ் நடக்க போகுது. சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி அந்த இடத்துல நடக்க போகுது. ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த 2 மீட்டிங்கும் மனதில் வைத்துக்கோங்க. ஸோ கலந்து கொள்ளும்படியாக எங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஆதியாகமம் 43 see the climax. இப்போது தரிசனம் என்ன அப்படின்னா, 11 சகோதரர்கள் வணங்குறாங்க, தாய் தகப்பன் வணங்குறாங்க. இதுதான் தரிசனம். பாருங்கள், யோசேப்பு புலிக்குள்ளே விழுறான். இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சிச்சுவேஷன்ஸை பார்த்து அழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. சிச்சுவேஷன்ஸை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எப்போ அழணும்னு நான் சொல்கிறேன், அப்போ அழுங்க. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட ஒரு அழுகையை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட போகிறார். இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு புரியும். குழிக்குள்ளே விழுந்து கிடக்கான், அவன் அழுதான், கண்ணீர் விட்டான் அப்படின்னு வேதம் எங்கேயுமே என்ட்ரி பண்ணலை. அடிமையாக கொண்டு போய் அடிமை சந்தையில் விற்கப்படுறான், அப்பவும் அழுதான் அப்படின்னு வேதம் எங்கேயுமே சொல்லலை. போர்த்திபாருடைய மனைவி போலியான குற்றச்சாட்டுகளை அவன் மீது சுமட்டும் பொழுதும் மூல பாஷையில் எப்படி வந்துருக்குதுன்னா, அவள் ஒரு புது கதையை கட்டுனா அப்படின்னே இருக்குது.
புதுசாக ஒரு கதையை கெட்டனா அப்படின்னே இருக்குது, ஸ்டோரியை க்ரியேட் பண்ணா அப்படின்ட்டு இருக்குது, புதுசாக ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி சொன்னான் அப்படின்னு. அப்பவும் யோசேப்பு கண்ணீர் விட்டான் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, அப்பவும் இல்லை. அந்த 2 பேருக்கு உதவி செய்கிறான் இல்லையா, சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்குறான், ஒருத்தன் உயர்த்தப்படுறான், ஒருத்தன் தூக்கில் போடுறான். அப்பவும் யோசேப்பு அழுதான் அப்படின்னு சொல்லலை. இவ்வளவு நல்லது பண்ணண்டா அப்படி மறந்துட்டாங்கடா, என்ன மனுஷனுங்க அப்படி இப்படி புலம்பும் இல்லை அழவும் இல்லை பாருங்க. எப்போ அழுதான் தெரியுமா? அதுதான் கிளைமேக்ஸ். இந்த 2024 நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்களுடைய கிளைமேக்ஸாக இருக்க போகுது. இதுதான் உங்களுடைய கிளைமேக்ஸாக இருக்க போகுது. இப்போ சகோதரர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, குனிஞ்சி வணங்குறாங்க. வழக்கமாக ஒரு மந்திரியை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, கும்பிடு போடுவாங்க. சில முன்னாள் முதல்வர்கள் வந்து இருக்கும்பொழுது என்ன பண்ணாங்க, ஹெலிகாப்டர்லாம் பார்த்து குனிஞ்சு தான் நின்னாங்களே தவிர பெரிய அளவுக்கு சரி. அது வந்து மந்திரிகள் என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் காலில் விழுறாங்க, எம்எல்ஏக்கள் விழுறாங்க முதலமைச்சர் காலில். ஆனால் பொதுஜனம் அப்படிலாம் காலில் விழாது பாருங்க. ஆனால் இங்கே நடக்குது. ஏன் நடக்குது? ஏன்னா தரிசனம் அதை நடத்தி காட்டும் பாருங்க. சாப்பாட்டுக்காக வந்திருக்கிறான், வந்தவன் அவ்வளோ பேரும் பொத்துன்னு காலில் விழுதான் பாருங்க. ஒரு மந்திரியை பார்த்தோன்னே ஏன் காலில் விழணும், ஏன்னா விழ வைக்கணும், வார்த்தை விழ வைக்கும். இப்போ காலில் விழுதான் பாருங்க. அவ்வளவு கஷ்டங்கள்லையும் அழாத ஒரு மனுஷன், அவ்வளவு இடர்பாடுகள்லையும் அழாத ஒரு மனுஷன், அவ்வளவு போலியான குற்றச்சாட்டுகள்லையும் அழாத ஒரு மனுஷன், சொப்பனத்தையும் தரிசனத்தையும் சொன்னதுக்காகவே இவ்வளவு பாடுகளையும் நான் அனுபவிச்சுட்டேனேன்னு உட்கார்ந்துட்டு அதிலலாம் கல்லா இருந்த மனுஷன் இப்போ ஒரு காரியம் நடக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ரெடியாக இருக்கிறீங்களா ரிசீவ் பண்ணுறதுக்கு? 43:30 வசனம் பாருங்க. யோசேப்பு உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே ஓடி போய் அங்கே அழுதான். தரிசனம் நிறைவேறிட்டதை பார்த்ததுக்கு அப்புறமே அவனால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல பாருங்க. இந்த 2024 நான் சொல்றேன், முடியறதுக்குள்ள இதே அழுகை உங்களுடைய வாழ்க்கையா இருக்க போகுது. ஏமே தரிசனம் நிறைவேறி கண்ணு முன்னாடி திரும்ப நிறைவேறின பார்க்கும்போது அழாம இருக்கவே முடியாது பாருங்க. அவருடைய அன்பை என்ஜாய் பண்ணாம இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அழுகை தான் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். காரியங்களை பார்த்து அழும்படியாய் தேவன் உங்களை வைக்கவில்லை. இதுல எல்லா காரியங்களும் எதெல்லாம் நீங்க அழுதீங்களோ அதெல்லாம் தரிசனம் நிறைவேறி தேவன் அதை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி அதை பார்த்து நீங்க அழ போறீங்க. ஹல்லேலூயா. It will happen today. It will happen from today. இன்னிலிருந்தே உங்க வாழ்க்கையில அது நடக்க போகுது. ஹல்லேலூயா. Just receive it. Receive it. நீங்க விதைக்கலாம். இந்த ஊழியத்திற்கு நீங்க விதைக்கலாம். நான் நல்லா இருக்கணும்னு விதைக்கலாம். எப்படினாலும் விதைக்கலாம். ஆமென். எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ, எந்த மாதிரியான குணாதிசயத்தில் நீங்கள் விதைக்கிறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கொடுக்குறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கறதுக்கான ஆட்களை உங்களுக்கு தேவன் ஏற்படுத்துவார். ஏமே நல்ல வார்த்தை கிடைச்சது அப்படின்னு நீங்கள் விதைச்சிங்கன்னா அது மாதிரியே ஆட்கள் வந்து நல்ல கவனிங்க, மனிதர்கள் உங்கள் மடியில் வந்து போடும்படி அவர் செய்கிறார். தேவன் கொண்டு வந்து மடியில் போடலையா, மனிதர்கள் உங்கள் மடியில் வந்து God is compel people to give you. Amen. தேவன் சில மனிதர்களை கம்பல் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்க வைக்கிறார். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோன்னே இன்னொரு நாள் ஒரு ஒரு ப்ராஸ்பரிட்டி கிளாஸ் மாதிரி ஒன்று போட்டு அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ விதைக்கிறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இப்படி வந்து காசா என்னால் விதைக்க முடியல, எனக்கு ஆசை. அப்படி தான் இந்த வார்த்தைகள்லாம் நிறைவேறுமான்னு பாருங்கள். சுகம் பெறுவதற்கோ அற்புத அடையாளங்களை பெறுவதற்கோலாம் தேவன் ஒருபோதும் காசை கொடு, நான் உனக்கு சுகத்தை தரேன் அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. அப்படி அவர் சொன்னதும் அல்ல. சரியா? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செழிப்பை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னான். இல்லது இன்னொரு விஷயம், இந்த வார்த்தை என்னுடையது அப்படின்னு நீங்கள் கனப்படுத்தணும்னு விரும்பினா அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் விதை தான் பாருங்க. உன் பொக்கிஷம் எங்க, என் வார்த்தையில் இருக்குதா அல்லது உன் பர்ஸ்ல இருக்குதா அப்படிங்கிறத பர்ஸை ரிலீஸ் பண்ணாதான் தெரியும். உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் இருக்கும். உன் இருதயம் என் வார்த்தையில் இருக்கா அல்லது உன் மணி பர்ஸில் இருக்கா அப்படிங்கிறது எதில் தெரியும்? நீ வந்து
விதைக்கணும் அப்படிங்கும்போது பர்ஸ் அப்படி நைஸாக பின்னாடி கொண்டு போகிற பற்றியா அதில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. ஸோ எவ்வளோ தூரம் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ரிசீவ் பண்ணுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ இந்த வார்த்தைகளை கனப்படுத்தி நீங்கள் விதைக்கும்படியாக இவங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஸோ விதையே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கிடவே முடியாது. சரியா? உங்களுடைய ஜெபம் ஒரு விதையாக இருக்கிறது. நீங்கள் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறது ஒரு விதையாக இருக்குது. ஆமாம், பழைய செருப்பு கொடுத்தா கூட அது விதை தான். சரியா? பழைய சேரியை கொடுத்தா கூட விதை தான். பழைய சட்டையை தூக்கி கொடுத்தா கூட விதை தான். இன்றைக்கு பழைய சட்டையை கொடுக்குற நீங்கள் நாளைக்கு துணி கடையே வைப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. பழைய செருப்பை விதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பிரதர், வெறுங்கால்ட்டு நான் நடந்து போனாலும் பரவாயில்ல, என் செருப்பை தந்துட்டு போகிறேன்னு சொல்லி செருப்பை கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் மனதாக ரிசீவ் பண்ணுவேன். சரியா? அதை நான் விதையாக ரிசீவ் பண்ணுவேன். ஆனால் நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஷூ கம்பெனி முதலாளியாக தெய்வம் உங்களை வைப்பார். இப்படிலாம் நடந்துருக்குது. ஒன்றுமே போடுறதுக்கு முடியாமல் சட்டையில் இருக்கிற பட்டனை கழட்டி போட்டிருக்கிறார், ஒரு வெள்ளி பட்டனை. கென்னத் கோப்லாண்ட் இன்றைக்கி பார்த்தா ஃப்ளைட்டாக அப்படி பட்டனை கழட்டி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏமே கர்த்தர் நல்லவர். ஸோ சொல்லுகிற நானும் அதை செய்கிறேன். சரியா? சொல்லுகிற நான் அதை செய்யாமல் நான் சொல்கிறது இல்லை. நான் வாழ்க்கையில் அனுபவித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை நான் செய்துட்ருக்கிறேன். எத்தனையோ முறை அக்கௌண்ட்டை வந்து நான் எம்டி பண்ணியிருக்கிறேன். ஆனால் என் அக்கௌண்ட் ஒரு நாள் எம்டியாக இருந்தது இல்லை. மேக்ஸிமம் 12 hours. சரியா? அதற்குள்ளே கடை நிரம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ விதைக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். விதை குறித்து நான் தொடர்ந்து பேசுவேன். கர்த்தர் உங்கள் விதைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.